ஸ்டார்ட் அப் வில்லேஜ் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி உயர் திரு கார்த்தி ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷனை சார்ந்த மதிப்புக்குரிய எஸ் கணேசன் அவர்களே, திருமதி ஜி வசந்தி அவர்களே, அதே மாதிரி இன்னைக்கு என்னோடு சேர்ந்து அவார்டு வாங்கிய பி மாசிலாமணி குடும்பத்தினர் அவர்களே, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மாடர்ன் ரைஸ் மில்லை சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விவேகானந்தர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை நிறைய இடங்கள்ல என்னை மாற்றி இருக்குது. அவர் ஒன்று சொல்லியிருப்பார், சொசைட்டி டஸ் நாட் கோ டவுன் பிகாஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கிரிமினல்ஸ் அண்ட் ராஸ்கல்ஸ், பட் இட் வில் கோ டவுன் பிகாஸ் ஆஃப் inactivities of the good people like you and me. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சமுதாயம் கெட்டவர்களால் என்றுமே அழிந்து விடாது. அவர்கள் பண்ற வேலையினால தீவிரவாதிகளா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நல்லவர்கள் செயல் செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் இட் வில் கோ டவுன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி நாங்க இன்ஆக்டிவா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்னைக்கு இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்க வந்து நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரு சாரல் கணேசன் அவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வெங்கடேஸ்வரன் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, பிகேபி கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர்கள், கரஸ்பாண்டன்ட் திரு அருண் அவர்கள், திருமதி திலகுதி அவர்கள், அவங்க சன் ஆரோ பழனிசாமி அவர்கள், அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மரியாதையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 தடவை இந்த பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குது இங்கே வந்து. எஸ்பெஷலி இன்னைக்கு ஒரு ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது நாள் வரைக்கும் ஒரு பேரடெல்லாம் வந்து அந்த டிவியில் தான் பார்த்துருக்கேன். அந்த டெல்லியில் இருப்பாங்க இல்லையா, பிரசிடென்ட் நின்றுட்டு இருப்பாங்க, அந்த மிலிட்ரி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டிவியில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் இன் பர்சன், நேரடியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. அது டீச்சர்ஸாக இருக்கலாம், இந்த நிர்வாகத்தினராக இருக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இதை விட ஒரு பள்ளிக்கூடத்தில், அதுவும் இந்த கல்யாணிபுரம் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில், இதை விட ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கூட இதை விட ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு ஈவெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா எனக்கு தெரியலைங்க. பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் ஈவெண்ட். எனக்கு பாருங்க, பேசும்போது கூட எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க. நான் வந்ததுலேருந்து பாருங்க, எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. உள்ளே வந்த உடனே அந்த மகாத்மா காந்திக்கு பூ போட்டு மரியாதை செலுத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. டீச்சர்ஸ் அவ்வளோ வெல்கமாக இருந்தாங்க இல்லைங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே அந்த பேண்டு, வா, அந்த ரியலாகவே எனக்கு மிலிட்ரி பேண்டு அது யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ, த பிக் அப்ளாஸ் ஃபார் யூ பீப்புள். அந்த பேண்ட் ரைட், அது அவ்வளவு அழகாக இருந்தது, பார்க்குறக்கு இருந்தது, அது கேட்குறக்கு நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாரு, வெயில் வந்து நீங்கள் வெயில் உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பந்தல், அதுக்காக எல்லாத்துக்கும் சேர்ஸ். அதோட எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, இந்த பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம், இதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்சர்ட்டே நடத்துகிற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக்கல் சிஸ்டம். இதெல்லாம் நாட் ஈஸிங்களுக்கு. இந்த பவர்ஃபுல் ஆடியோ சிஸ்டம் பாருங்கள், இங்கேருந்து பேசுகிறாங்க, அத்தனை பேருக்கு கேட்குற மாதிரியான இதெல்லாம் யோசிச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. அதை விட அதே மாதிரி அந்த பசங்களுடைய பேண்ட் ஆகட்டும், மார்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வந்து ரியலி பிக் அப்ளாஸ்மா, பியூட்டிஃபுல்லி 2 சாங்கும் நிஜமாலுமே நான் என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு த டே வந்து ஒன் ஆஃப் த மெமரபிள் டே இன் மை லைஃப். ரியலாக மெமரபிள் டே இன் மை லைஃப். எத்தனையோ கல்லூரிகளுக்கு போய் நான் பேசியிருக்கேன், எத்தனையோ பிஸ்னஸ் ஃபோரமில் நான் பேசியிருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டே இன் மை லைஃப். இந்த மாதிரி ஒரு
ஒரு ஈவெண்ட் நானும் நிறையா ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும், எவ்வளோ வியர்வை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் ஈஸி. அதை ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்கேங்க. இது இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதையும் ஐ வாண்ட் டு ஷேர். நான் வந்து அமெரிக்காவில் தான் 18 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்ததுனால எனக்கு நிறைய இந்தியாவில் அவ்வளோ கனெக்ஷன் இல்லைங்க. அந்த கிட்டத்தட்ட 20 வயசில் அமெரிக்கா போயிட்டு திரும்பி வரையில் கிட்டத்தட்ட எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிகேபி ஸ்கூல்னு ஒன்று இருக்கிறது தெரியும். நாங்கள் அண்ணாமலை கோட்டைக்கு பஸ் வரும், எங்கூர்லேருந்தே குழந்தைகள் வர்றாங்க. ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி நாங்கள் கனவு மாரத்தான் ஒன்று அண்ணாமலை கோட்டையில் நடத்துவோம். சரி, நீங்களாம் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க, சரி போய் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்ட்டு அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கரஸ்பாண்டன்ட் திரு அருண் அவங்கள பார்க்க வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். எனக்கு ஒரு பெரிய தயக்கம், போனால் நம்மளை தெரியுமா, வெல்கம் பண்ணுவாங்களா, அல்லது அப்ரிசியேட் பண்ணுவாங்களா, அல்லது நிறைய இடத்துல போன உடனே, ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்களே பள்ளிக்கூடத்தில், நான் இந்த ஈவெண்ட் நடத்துகிறேன், அந்த ஈவெண்ட் நடத்துகிறேன் வாங்கன்னு சொல்லுவாங்களே, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு வந்தேன். அந்த வந்த உடனே என்னை பற்றி முன்னாடி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. உடனே அவங்க கூப்பிட்டாங்க, மாரத்தான் நடத்துகிறீங்களா, ஒரு நல்ல விஷயங்களுங்க, பயங்கரமாக அப்ரிசியேட் பண்ணாங்க. ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி. இப்போது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். உடனே பாருங்க, இருங்க ஏஓ லக்ஷ்மண் சாரை கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. எங்கே பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுங்களா, வண்டி இது வேணுமா, பஸ்ஸு இது வேணுமா கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பி போவேல, எப்படி இவ்வளோ வந்து ஒரு சமூக சிந்தனையோட போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வைக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அவங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணாங்கிறது கூட ஞாபகம் இல்லை. யூஸ்வலாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசின வேர்டு மறந்துடும், ஆனால் அவங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காது, அந்த ஃபீலிங், உணர்வுகள் வந்து மறக்கவே மறக்காது. இன்னைக்கு இங்கே இருந்தவங்க மேடையில் இவங்க பேசுனாங்க அதெல்லாம் மறந்துடும். பட் வாட் வி ஃபெல்ட் வி நெவர் ஃபர்கிவ். அந்த மாதிரி தான் நான் திரும்பி ஸ்கூலுக்கு போகல, எப்படி இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்மளை ட்ரீட் பண்ணாங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 300 குழந்தைகள் அனுப்பி வச்சாங்க. இப்போ கூட அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ்னு ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, லக்ஷ்மண் சார் கூப்பிட்டு, நான் உங்கள் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் நான் வந்து பார்க்கலான் இருக்கேன், நானும் வைஸ் பிரின்சிபல் சிவகுமார் சாரும் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இவர் ஒவ்வொரு தடவையும் வந்து ஈவெண்ட்டு கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் ஐடி கம்பெனி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு, இவர் நிஜமாலுமே நடத்துகிறாரா அல்லது சும்மா இருக்குது ஏதாவது வந்து சொல்லிட்டு இருக்கிறாரான்னு போயிட்டு பார்த்துட்டு வாங்க எனக்கு இது அனுப்புகிறாரோ அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவங்க வந்த உடனே அதை பார்த்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சடனாக வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் பிகேபி ஸ்கூல் வழியாக எங்கள் கோவிலில் எங்கள் கும்பாபிஷேகங்கள் நடந்தாலும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். இதே மாதிரி எங்கேயாவது ஒரு மாரத்தானோ அல்லது ஏதாவது பொது சமுதாயத்தில் ஒன்று நடந்தாலும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். ஸ்கூல், பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது படிப்பு மட்டும் கிடையாது, அது வந்து இட் சுட் நாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த சொசைட்டி, இட் சுட் பி பார்ட் ஆஃப் த சொசைட்டி, வி ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஐ திங்க் தட் இஸ் த விஷன். நம்ம வந்து கேட்ட உடனே அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா ஆக்டிவிட்டிக்கும், நாம் பண்ணக்கூடிய எல்லா செயல்களுக்கும் வாட் வி திங்க், வாட் கைண்ட் ஆஃப் விஷன் வி ஹேவ் அப்படிங்கிறது எனக்கு அதிலிருந்து புரிஞ்சது. ஏன் நான் வந்த உடனே சப்போர்ட் பண்ணாங்க. அதை விட இன்றைக்கி அவார்டு ஃபங்க்ஷனுங்கிறது யோசிச்சு பாருங்கள். என்றைக்குமே நியூஸ் பேப்பர்களில் வர்றவங்க மட்டும்தான் சாதிக்கிறாங்கன்னு கிடையவே கிடையாது, டிவியில் வர்றவங்க மட்டும்தான் சாதிக்கிறாங்கன்னு கிடையாது. அழகாக ஒன்று சொல்லுவாங்களேங்க, நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியா ரொம்ப, அது எஸ்பெஷலி தமிழ்நாடு ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, ஒரு ரீசன், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்தந்த ஊர்களில், நிறையா ஊர்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ சில அன்சங் ஹீரோஸ், கதாநாயகர்கள் இருந்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தை நடத்தி இருக்கிறார்கள், கோவிலை கட்டி இருக்கிறார்கள், குளங்களை வெட்டி இருக்கிறார்கள். தன்னைத்தானே யாருன்னே வெளியில் காட்டிக்காத குட்டி குட்டி தலைவர்கள் நிறைய சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இருந்திருக்கிறார்கள். அதனால தான் அது வந்து நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டுகள் இல்லையா, அதனால தான் அவங்க இன்னும் பின்னக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் அதை ஐடென்டிஃபை பண்ணி அன்சங் ஹீரோஸ், இந்த பேர்கள் டிவியில் வராட்டி கூட ஸ்டேஜில் நிற்க வச்சு ஒரு மரியாதை கொடுத்த, இது எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. பட் இட் இஸ் a greatest thought process. I would like to appreciate the management of this school. சரிங்களா? It goes long way. Finally, anyhow, கடைசி என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஒன்றுங்க, நான் வந்து ஒரு
4 லைனில் என்ன சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலை கோட்டையில் 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அண்ணாமலை கோட்டைங்கிற ஒரு சின்ன ஊர் உருவாக்கிய முதல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அமெரிக்கா போனேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வாழ்ந்திருக்கேன், பெங்களூரில் வாழ்ந்திருக்கிறேன். ஐ ஹேப்பன் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள் இன் த சிட்டி. ஐ ஹேப்பன் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள் அதர் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி ஆல்சோ. எல்லா பக்கமும் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் ஃபைனலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சிட்டியில் இருந்தவங்களையும் பார்த்துருக்கேன், இருந்துருக்கிறாங்க. ஆனால் நிறைய உலகத்தினுடைய 98% பீப்புள் who became world's richest person as well as who's the best scientist in the world, best surgery பண்ணக்கூடியவங்க, என்ஜினியர்ஸ் எல்லாமே 98% வில்லேஜில் இருந்து போனவங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உலகம் ஃபுல்லா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம மிகப்பெரிய சயின்டிஸ்டாக மாறுறதுக்கும் உலகத்தினுடைய ரிச்சஸ்ட் பர்சனாக மாறுறதுக்கும் மிகப்பெரிய திங்கராக மாறுறதுக்கும் நமக்கு 98% வாய்ப்புகள் இருக்கிறது. இதே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் 2% தான். காரணம் என்ன அப்படின்னா, ஏன் 98%? ஏன் வில்லேஜில் இருக்கிறவங்க தான் முன்னேறி இருக்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். சயின்ஸ் என்னங்க? சயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர், ரைட்? ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த எப்படி ஆட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாலிகுல் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி ஹவு த ஸ்டோன் வாஸ் ஃபார்ம்டு அப்படின்னு பேசணும்னு வச்சுங்களேன். தட் இஸ் வேதியியல், கெமிஸ்ட்ரி. அதே அந்த கல்லை வேகமாக தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ தூரம் போகும், எந்த இடத்துல போய் விழுகும், வாட் இஸ் த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒன்று திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே கல் தான். இட் இஸ் ஃபிசிக்ஸ். மரம் இல்லைன்னா பாட்டனி கிடையாது, அனிமல்ஸ் இல்லைன்னா ஜுவாலஜி கிடையாது, இயற்கை இல்லைன்னா there is no science. அப்போது டு அண்டர்ஸ்டாண்ட் த சயின்ஸ் we have to understand the nature and we have to be part of the nature. அப்போ நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால ஆல்ரெடி we are part of the nature இல்லையா? அப்போது அதனால தான் அந்த நேச்சரை புரிஞ்சுக்கக்கூடிய, நேச்சரோடவே வளரக்கூடியவங்க வில்லேஜில் இருக்கிறனால தான் நம்ம கிரேட்டஸ்ட் என்ஜினியர்களாகவும் சர்ஜனாகவும் சயின்டிஸ்டுகளாகவும் உருவாக முடியுது. பிகாஸ் இஃப் தெர் இஸ் நோ நேச்சர் தெர் இஸ் நோ சயின்ஸ். சரிங்களா? அந்த வகையில் எனக்கு இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு I am taking a greatest memory from here. Beautiful students. Thanks for inviting me and giving this opportunity to stand in front of the stage. As already Arun sir சொன்ன மாதிரி, நீங்கள் எல்லாருமே ஏதோ நானும் ஒரு காலத்தில் இதே மாதிரி நின்று இதே மாதிரி வரிசையில் நின்று பரிசு வாங்கினேன். நீங்கள் அனைவரும் இதே மாதிரி ஒரு விழாவில் சாதனையாளர் பரிசு வாங்கணும் அப்படின்னு பாராட்டி என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். தமது அனுபவத்தையும் இயற்கையோடு இணைந்து வாழும் போது வெற்றி பெறலாம் என்ற கருத்தையும் நம் மாணவர்களுக்கு எடுத்து கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து பாரத தேசம் பாடல். நாடும் மொழியும் நமது கண்கள் என்ற மகாகவி பாரதியார் வழியில் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் என்ற பாடல் இதோ. அந்த அண்ணாமலை கோட்டைங்கிற ஒரு சின்ன ஊர் உருவாக்கிய முதல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அமெரிக்கா போனேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வாழ்ந்திருக்கேன், பெங்களூரில் வாழ்ந்திருக்கிறேன். ஐ ஹேப்பன் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள் இன் த சிட்டி. ஐ ஹேப்பன் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள் அதர் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி ஆல்சோ. எல்லா பக்கமும் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் ஃபைனலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சிட்டியில் இருந்தவங்களையும் பார்த்துருக்கேன், இருந்துருக்கிறாங்க. ஆனால் நிறைய உலகத்தினுடைய 98% பீப்புள் who became world's richest person as well as who's the best scientist in the world, best surgery பண்ணக்கூடியவங்க, என்ஜினியர்ஸ் எல்லாமே 98% வில்லேஜில் இருந்து போனவங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உலகம் ஃபுல்லா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம மிகப்பெரிய சயின்டிஸ்டாக மாறுறதுக்கும் உலகத்தினுடைய ரிச்சஸ்ட் பர்சனாக மாறுறதுக்கும் மிகப்பெரிய திங்கராக மாறுறதுக்கும் நமக்கு 98% வாய்ப்புகள் இருக்கிறது. இதே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் 2% தான். காரணம் என்ன அப்படின்னா, ஏன் 98%? ஏன் வில்லேஜில் இருக்கிறவங்க தான் முன்னேறி இருக்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். சயின்ஸ் என்னங்க? சயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர், ரைட்? ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த எப்படி ஆட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாலிகுல் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி ஹவு த ஸ்டோன் வாஸ் ஃபார்ம்டு அப்படின்னு பேசணும்னு வச்சுங்களேன். தட் இஸ் வேதியியல், கெமிஸ்ட்ரி. அதே அந்த கல்லை வேகமாக தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ தூரம் போகும், எந்த இடத்துல போய் விழுகும், வாட் இஸ் த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒன்று திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே கல் தான். இட் இஸ் ஃபிசிக்ஸ்.
மரம் இல்லைன்னா பாட்டனி கிடையாது, அனிமல்ஸ் இல்லைன்னா ஜுவாலஜி கிடையாது, இயற்கை இல்லைன்னா there is no science. அப்போ டு அண்டர்ஸ்டாண்ட் த சயின்ஸ் we have to understand the nature and we have to be part of the nature. அப்போ நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால ஆல்ரெடி we are part of the nature இல்லையா? அப்போது அதனால தான் அந்த நேச்சரை புரிஞ்சுக்கக்கூடிய, நேச்சரோடவே வளரக்கூடியவங்க வில்லேஜில் இருக்கிறனால தான் நம்ம கிரேட்டஸ்ட் என்ஜினியர்களாகவும் சர்ஜனாகவும் சயின்டிஸ்டுகளாகவும் உருவாக முடியுது. பிகாஸ் இஃப் தெர் இஸ் நோ நேச்சர் தெர் இஸ் நோ சயின்ஸ். சரிங்களா? அந்த வகையில் எனக்கு இன்றைக்கி வந்து இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு I am taking a greatest memory from here. Beautiful students. Thanks for inviting me and giving this opportunity to stand in front of the stage. As already அருண் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஏதோ நானும் ஒரு காலத்தில் இதே மாதிரி நின்று இதே மாதிரி வரிசையில் நின்று பரிசு வாங்கினேன். நீங்கள் அனைவரும் இதே மாதிரி ஒரு விழாவில் வந்து சாதனையாளர்கிற பரிசு வாங்கணும் அப்படின்னு பாராட்டி என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்.